இட்லி, ரவை, அவல், பழைய கஞ்சி இதெல்லாம் எளிதில் ஜீரணமாகும். இப்போது உளுந்தங்களி வாரம் ஒருக்கா கிண்டுங்க. உளுந்தங்களி வேறு மாதிரியும் கிண்டலாம். ஒரு 100 உளுந்து, அரிசி ஒரு கைப்பிடி, ரெண்டையும் காலையில் நனைய போடுங்க. நனைய போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிடுங்க. அரைச்சி தோசை மாவு மாதிரி வச்சுக்கிடுங்க. வச்சு ஒரு பெரிய சட்டியில் நல்லா காய்ச்சிக்கிட்டே வாங்க. காய்ச்சிக்கிட்டு வரும்போது கொப்பளிக்கும். கொப்பளிச்சா அது வெந்துட்டுன்னு அர்த்தம். அது கூட ஒரு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ போட்டுக்கிடுங்க. ஒரு மூடி தேங்காய் திரி வச்சுக்கணுங்க. இந்த தேங்காயும் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி சாப்பிடுங்க. பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஓமக்களி கிண்டலாம். ஓமம் அதே மாதிரி அளவு. வெந்தயக்களி கிண்டலாம். வாரம் ஒருக்கா இப்படி ஒரு களி கிண்டுனா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமானதாக சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு இந்த கிழங்குல சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். அது ரொம்ப